பொதுவாகவே முதல்வர் போன்ற அதிகாரமிக்க பொறுப்பில் இருப்பவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பதுதான் நடிகர் சங்கத்தின் வழக்கம். அன்றாட காட்சிகளான தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்ட போது தங்களுக்கும் ஒரு வாரியம் வேண்டும் என கோரிக்கை வைத்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் வைத்த கோரிக்கையை பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1,10,25,000 ரூபாய் காசோலையை நடிகர் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த தொகை நடிகர் சங்கத்துடையதல்ல, நடிகர் நடிகைகள் கொடுத்த பணம் அது. அதைதான் மொத்தமாக சேர்த்து கொடுத்துள்ளனர். இந்த காசோலை வழங்கும் நிகழ்ச்சியின் போது நடிகர் சங்கம் சார்பில் முதல்வரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை இது. பொதுவாக தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வெளியூரில் இருக்கும் நடிகர் நடிகைகள் தங்களது ஊரை விட்டு வெளியூர்களுக்கு சென்று நாடகம் நடிப்பது மற்றும் நாடகம் அமைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் அன்று அறிவிக்கப்பட்ட 3 மாத காலகட்டம் அவர்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்படுகிறது. பொதுவாகவே நாடகம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் வரவேற்பு இருக்கும். 6 மாத காலகட்டம் அவர்களுக்கு வேலை இருக்கும். அதன் பின்பு தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு வேலை இருக்காது. அந்த 6 மாதம் முடிவடைந்து வேலை வரும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேர்தலினால் தடை வந்ததால் 1 வருட காலம் அவர்களுக்கு வேலை இல்லாமல் போகும் சூழ்நிலை உண்டாக்கிவிடுகிறது. எனவே இது போன்ற ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நாடகம் போடுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். இதற்கு பதில் எழுதும் முதல்வர் ஜெயலலிதா, தமிழக அரசு எப்போதுமே அப்படி ஒரு விஷயத்தை செய்ததில்லை. என்றுமே தமிழக அரசு நாடக நடிகர்களுக்கு உதவியாகத்தான் இருந்துள்ளது. அதுபோல் இருந்தால் தமிழக அரசு தலையிட்டு கண்டிப்பாக நாடக நடிகர்களுக்கு உதவி செய்யும். அதேபோன்று தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அது நடைபெறுகிறது என்றால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை ஒரு கோரிக்கையாக வைத்தால் இது சரியாக இருக்கும் என்று கூறியுள்ளார்.